பாபரி பள்ளிவாசலை வைத்து அரசியல் பிளப்பு நடத்த வேண்டிய அவசியம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் 1992 பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட போது தமுமுக இந்த அமைப்பு இல்லை. 95 தான் நாங்கள் துவங்கினோம். 92 பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதில் இருந்து தமுமுக துவங்கப்படுகின்ற தேதி வரை பாபரி பள்ளிவாசல் பேரை எவனாலும் இந்தியாவில் உச்சரிக்க முடியாது. தமுமுக துவங்கப்பட்ட பிறகுதான் இழந்த உரிமைகளை இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் இழந்த உரிமைகளை மீட்டெடுப்போம், இருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்போம் என்ற இரட்டை தாரக வரிகளோடு தமுமுக துவங்கப்பட்டது. அந்த 1995 டிசம்பர் 6ஆம் தேதி இந்திய தேசத்திலே எந்த முஸ்லிமும் பாபரி பள்ளிவாசலுக்காக போராடாத சூழலிலே பாபரி பள்ளிவாசலிடம் மீண்டும் முஸ்லிம்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆண்மையோடு இந்தியாவிலே முதலாக முழங்கிய அமைப்பு தமிழ்நாடு